அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்று டிசம்பர் 18 உலக அரபு மொழி தினம். மொழி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே பேசுவதற்கும் செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கும் தன்னுடைய கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக மொழி இருக்கின்றது. உலகில் மனிதர்கள் மாத்திரமல்லாமல் உலகத்தினுடைய மற்ற ஜீவராசிகள், விலங்குகள், பறவைகள் முதல் கொண்டு உலகத்தினுடைய மற்ற படைப்பினங்களும் தத்தம் மொழிகளிலே தங்களுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மொழி இறைவனின் மாபெரும் வரமாக, இறைவனுடைய மாபெரும் பொக்கிஷமாக மொழிகள் நமக்கு இந்த உலகத்திலே இருக்கின்றது. மொழியை கொண்டுதான் மனிதன் அறியப்படுகின்றான். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா திருக்குர்ஆனிலே மொழியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அது இறைவனின் மாபெரும் அத்தாட்சி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், وَمِنْ آيَاتِهِ خَلْقُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافُ أَلْسِنَتِكُمْ وَأَلْوَانِكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِلْعَالِمِينَ. வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்டிருப்பதும் உங்களுடைய மொழிகளும் நிறங்களும் எவ்வாறாக இருப்பதும் அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். அன்பானவர்களே, உலகில் சுமார் 6000 மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகள் இந்த உலகத்தில் இருந்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றது. அதிலே சுமார் 2000 மொழிகள் தற்போது புழக்கத்தில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட மொழிகளிலே சுமார் 8 மொழிகள் தான் செம்மொழியாக, பல்லாண்டுகளாக பேசப்படுகின்ற, பல்லாண்டுகளாக இருக்கின்ற மொழிகளாக 8 மொழிகள் தான் செம்மொழிகளாக அறியப்படுகின்றது. அதிலே தமிழ் மொழியும், அரபு மொழியும், அதே போன்று சீன மொழியும், சமஸ்கிருத மொழியும், கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, ஹீப்ரு மொழி, பார்சி மொழி ஆகிய 8 செம்மொழிகளிலே அரபியும் ஒரு செம்மொழி என்பது அந்த அரபிக்கு கிடைக்கின்ற மாபெரும் சிறப்புகளில் ஒன்று. அதே போன்று இன்றைய உலகத்திலே சுமார் 40 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் அரபு மொழியை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலே ஆட்சி மொழியாகவும் அதிகாரப்பூர்வ மொழியாகவும் அரபு மொழி இருப்பது அரபிக்கு கிடைத்த சிறப்புகளில் ஒன்று. சுமார் 183 மில்லியன் மக்களின் தாய்மொழியாக அரபி இருப்பது அரபியின் மாபெரும் சிறப்பு. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை முஸ்லிம்களுடைய மார்க்க மொழியாக, திருக்குர்ஆனினுடைய மொழியாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மொழியாக, ஹதீதுகளின் மொழியாக